அனைவருக்கும் வணக்கம். கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் பிஜே. பிரகாஷ் கொலு பொம்மைகளை தயாரித்து விற்கும் தொழிலை செய்து வந்தான். பொம்மைகளை தயாரிப்பதில் வல்லவன். தயாரித்த பொம்மைகளை கூடையில் அடுக்கி வைத்து சந்தையில் விற்பதற்காக சைக்கிளில் டவுனுக்கு வந்தான். சைக்கிளை ஓரமாக நிறுத்திவிட்டு தேநீர் அருந்தி கொண்டிருந்தான். அப்போது ஒரு சிறுமி தன் தந்தையுடன் வந்து கூடையில் இருக்கும் பொம்மைகளை பார்த்து ரசித்து கொண்டிருந்தாள். அந்த சிறுமி பிரகாஷிடம், நீங்கள் தான் இந்த எல்லா பொம்மைகளையும் செஞ்சீங்களா என்று கேட்டாள். அதற்கு பிரகாஷ், ஆமாம், நான் தான். உனக்கு எந்த பொம்மை வேண்டும் என்று கேட்க, அதை விற்று காசு வாங்கிவிட்டு மீண்டும் தேநீர் கடைக்கு போய் சிலரிடம் பேசிக் கொண்டிருந்தான். அந்நேரத்தில் 4 பேர் ஒருவர் பின் ஒருவராக ஓடி வந்தனர். அதில் ஒருவன் நிலை தடுமாறி பிரகாஷ் சைக்கிளில் இடித்தான். அதில் சைக்கிள் கீழே சரிந்து கூடையில் இருந்த பொம்மைகளெல்லாம் நொறுங்கி போனது. இதை கண்ட பிரகாஷ் கோபம் கொண்டு அந்த நபரை துரத்தி சென்றான். சிறிது தூரத்தில் அவன் பிடிபட்டான். அவன் சட்டையை பிடித்து, என் பொம்மைகளை உடைத்ததற்கான பணத்தை தா என்றான். அந்த நபரோ, காசாவது பணமாவது போடா என்று சொல்லி தள்ளிவிட்டு ஓடினான். பிரகாஷும் இந்த கோபம் கொண்டு மறுபடியும் அவனை துரத்தினான். அந்த நபர் நேராக பஞ்சாயத்து தலைவர் வீட்டுக்குள் நுழைந்தான். கூடவே பிரகாஷும் பஞ்சாயத்து தலைவர் வீட்டுக்குள் நுழைந்தான். அந்த நபர் பஞ்சாயத்து தலைவரிடம், இவன் என்னை தேவையில்லாமல் அடித்தான் தலைவரே என்றான். பிரகாஷ், நான் ஒன்றும் செய்யவில்லை, இவன்தான் என் பொம்மைகளை உடைத்தான், அதனால்தான் நான் இவனை துரத்தினேன் என்றான். உடனே தலைவர் பிரகாஷை பார்த்து, முதலில் நீ யார் என்று கேட்டார். நான் பக்கத்து ஊரிலிருந்து பொம்மை செய்து அதை விற்க வந்தவன். உடனே தலைவர், எங்கே, இப்போ ஒரு பொம்மை செய்து காட்டு பார்ப்போம் என்றார். பக்கத்தில் தரைவோடுதான் இருந்தது, எந்த ஒரு மணலும் இல்லை. அதனால் பிரகாஷ் முடியாது என்று சொல்ல, பொம்மைகளை தள்ளிவிட்டவன் அழுவது போல் நடிக்க, அதை நம்பி பிரகாஷ்டா, அவன் என் கூட இருப்பவன் தவறு செய்ய மாட்டான், நீ எப்படி அவன் மேல் கை வைக்கலாம், உன்மேல்தான் தவறு உள்ளது என்று சொல்லி பிரகாஷை போலீசிடம் ஒப்படைக்க கூட்டி சென்றார். போகும் வழியில் கோயில் திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருந்ததால் வாகனம் போதில் சிரமம் இருந்தது. பிரகாஷும் வருத்தத்தோடு தலைகுனிந்தவாறு காரில் இருந்தான். அப்போது காரின் ஜன்னல் வழி ஒரு கை பிரகாஷ் முகத்தில் பட்டது. அது பிரகாஷிடம் பொம்மை வாங்கிய சிறுமி. மாமா, வாருங்கள், உங்களுக்கு ஒரு வேலை இருக்கிறது, சீக்கிரம் என்று சொல்லி கார் கதவை திறந்து அவனை இறக்கிவிட்டாள் அச்சிறுமி. என் தலைவரும், எங்கடா போற என்று பின்தொடர்ந்தார். அந்த சிறுமி நேராக கோயில் உள்ள ஒரு விநாயகர் சிலைக்கு அருகில் கூட்டிச் சென்று, மாமா, விநாயகர் தும்பிக்கை சிதைந்து விட்டது, சரி செய்து தாருங்கள் என்றாள். உடனே பிரகாஷ் பக்கத்தில் இருந்த மண்ணை எடுத்து தும்பிக்கை உருவாக்கி நிறமடித்து சிலையில் பொருத்தினான். விநாயகர் சிலை மிக தத்ரூபமாக அமைந்துவிட்டது. இதை ஆச்சரியமா பார்த்த பஞ்சாயத்து தலைவர், ஒரு பொய்யை நம்பி வீணாக சந்தேகப்பட்டோமே என மனதுக்குள் வருந்தி பிரகாஷ்க்கு உடைந்த பொம்மைகளுக்கான பணத்தையும் கொடுத்து அந்த கோயிலில் வைக்க வேண்டிய மற்ற சிலைகளையும் செய்வதற்கான ஒப்பந்தத்தையும் தந்தார். எளியவர்களை பார்த்து அவசரப்பட்டு எந்த ஒரு பதிலையும் சொல்லக்கூடாது. நன்றி.